லோக்கியோட சம்பவத்துல தலைவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. பட்டம் வேற லெவல்ல இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணதை விட அனிருத் தனியா போய் ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு. 50 years of tribute பக்காவா கொடுத்திருக்காரு. படம் வந்து தலைவரோட ஆக்ஷன் பிளாக்குங்க. இந்த ஃபாஸ்ட் மூவிங்கோட தலைவர் படம் எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி இருக்கு. லோகேஷ் வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ரஜினி ரசிகர். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி விக்ரமோட சூப்பரா இருக்குங்க படம். ஒரிஜினலா கிரௌட ஒரு ஹியூஜ் கிரௌட அட்ராக்ட் பண்ற ஒரு ஹீரோவும் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரீன் கொண்டு வர ஒரு டைரக்டரும் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்காங்க. அதனால இவ்வளவு இது அமீர் கான் தலைவர் உபேந்திரா மூணு பேரும் ஸ்மோக் பண்ற ஒரு சீன் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் குத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 20 minutes full whistle. It's a vintage Rajinism show மாதிரி லாஸ்ட். லோக்கியோட சம்பவத்துல தலைவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. பட்டம் வேற லெவல்ல இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணதை விட அனிருத் தனியா போய் ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு. அது வேற லெவல் சம்பவம். எல்லாரும் தூக்கி சாப்பிட்டாரு ப்ரோ. சிறப்பான தரமான சம்பவம் தான் லோக்கி பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு தீவிரமான கமல் ரசிகர்னு ஊரை ஏமாத்திட்டு இருந்தாரு. அவர் வந்து தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிரூபிச்சிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஒரு 50 years of tribute பக்காவா கொடுத்திருக்காரு. அண்ட் இட்ஸ் இஸ் கரியர் பெஸ்ட் கமர்ஷியல் ஸ்கிரீன் பிளேல இந்த படம் தான் கூலி வந்து நிற்கும். கைதி, கூலி அந்த டாப், அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள். படம் சம கொலை மாஸ் பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக்காக தான் படமே. நாங்க இந்த படம் எனக்கு இன்ட்ரோல் பிளாக் தான் பயங்கரமா போச்சு. பாஷாக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் நாங்க பார்த்ததே இல்லை. செம்ம இன்ட்ரோல் பிளாக் இந்த படம். ரஜினி சாரோட அந்த ஃபைட்டிங் சீன் மாறவே இல்லை. எல்லா படத்துலயும் அவர் வயசு அதிகமா இருக்கும். அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த ஃபைட்டிங் சீனு டாக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. லோக்கி படத்துல தலைவர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வண்டர்ஃபுல் காம்போ. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த காம்போ வந்து நம்ம உபேந்திரா சாரோட என்ட்ரி தான். சரி, உபேந்திரா சார் வந்து அந்த படத்துல வந்து ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு என்ட்ரி கொடுத்து சும்மா ஓவர் சீனை போடாம ரொம்ப ஒரு எக்ஸிக்யூட், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்துல. இந்த மாதிரி கையை வச்சு அதுக்கு ஒரு ரிப்ளையா நம்ம உபேந்திரா சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாப்ல. ஷோஸ் த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் நம்ம ரஜினி சார். அண்ட் அண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல. அது உண்மையிலே எனக்கு அதில் டச் ஆச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் அதில் வந்துச்சுனாக்கா இந்த இதில் கண்டிப்பாக வந்துச்சு. ஏன்னா நம்ம ஆடியோ லான்ச் அண்ணான்னு தான் சொல்லி கூப்பிடுவாப்ல. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் இதில் இன்னும் ரொம்ப ஃபீல் ஆச்சு படத்தில் பார்க்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன். இதில் நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்கிறாப்ல. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ஸ்வாக் ஸ்டைல். இந்த கிங் நாகார்ஜுனா சொல்கிற மாதிரி அந்த கிங் லுக்கு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப மீட்டா அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷா இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு ஸ்வாக்னாக்கா நாகார்ஜுனாக தான் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அந்த காஸ்டியூம் டிசைனர் பக்காவா கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து தலைவரோட ஆக்ஷன் பிளாக்குங்க. இந்த ஃபாஸ்ட் மூவிங்கோட தலைவர் படம் எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி இருக்கு. தலைவர் வந்து எல்லா டைம்லயுமே அவர் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஸ்டோரி வந்து சௌபின் கிட்ட போகுது, ஸ்ருதிஹாசன் கிட்ட போகுது. பட் தலைவர் வந்து அப்படியே ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. லோக்கியோட ஸ்கிரீன்ல வெறித்தனம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப சைலண்டா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து வைலண்டா போயிட்டு இருக்கு படம். ஃபிளாஷ்பேக் தான் படமே. இன்னும் ஃபிளாஷ்பேக் வந்து பேச சிலுக்குது கையே, அந்த அளவுக்கு இருக்கு. ஃபிளாஷ்பேக்காக சூப்பருங்க. ஃபிளாஷ்பேக் சூப்பரா இருந்துச்சுங்க. ரியல் கூஸ் பம்ப் தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அனி சாங்ஸ் எப்பயும் போல மாட்டி விட்டாரு. தலைவர் ஆக்டிங் வேற லெவல். எல்லா ஆக்டரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசனுக்கும் நாகார்ஜுனாக்கும் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஆமீர் கானுக்கு மட்டும் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய எக்ஸ்ட்ரா ரோல் பெருசா அவர் கொடுக்கல. மற்றபடி எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓவரா வந்து அந்த கோல்ட் டிராபிக்கிங், அப்புறம் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் 8.5 கொடுப்பேன். ஆமீர் கான் ரோல் பெருசா இல்ல, சத்யராஜுக்கும் பெருசா ரோல் கொடுக்கல. அதனால 1.5. தலைவரை தாண்டி சோபின் மாஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் உபேந்திராக்கும் சரியான ஒரு நல்ல மவுஸ் கொடுத்துருக்காங்க. கேமியாவா லாஸ்டா நம்ம அமீர் கான் வராங்க. அவரை விட ஆனா உபேந்திராக்கு நல்ல ஒரு ரோல். தலைவரை போடலன்னு வராது. தலைவர் ஸ்மோக் பண்ணதும் பயந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு. அதனால அவர் கேரக்டர் சூப்பர் தான். ஆனா அவரை விட உபேந்திரா கேரக்டர் தான் சம மாசா இருக்கு. லோகேஷ் வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ரஜினி ரசிகர். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி விக்ரமோட சூப்பரா இருக்குங்க படம். வந்து எல்லா படத்துலயுமே வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல 5-6 ட்விஸ்ட் இருக்குங்க. ட்விஸ்ட்ல தான் படம். 5-6 ட்விஸ்ட் இருக்கு. விசில் வர்த்தி மூமெண்ட்ஸ் இருக்கு. ஃபுல்லா ட்விஸ்ட் இருக்கு. சோ அதான் நான் சொல்றேன், இல்ல லோகேஷோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேனா இந்த படம் தான். ஆக்சுவலா சொல்லனாக்கா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்துறதுக்காக வந்தோம், கத்துறோம், என்ஜாய் பண்ணோம், தலைவரை பார்த்தோம். செகண்ட் டைம், தேர்ட் டைம் அதுக்கடுத்து சத்தியம் அப்படி பார்ப்போம்.
ஒண்ணு ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்க பிரீமியர் ஷோ வரதே வந்து தலைவரோட ஃபேமிலியோட உட்காந்து நாங்க படம் பார்க்கறதுக்காக வரோம், என்ஜாய் பண்ணிட்டோம். படம் எங்களுக்கு 1000 டைம்ஸ் பிடிச்சிருக்கு. ஹெட்ஸ் ஆஃப் டு லோக்கி. எனக்கா ஒரு கேரளா நம்ம பெங்களூர்ல ஆளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஆளை மட்டத்தடுத்தாம அந்த பிரிவினை பார்க்காம கொண்டு வந்து இதில் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்கனாக்கா ஸோ ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். ஏன்னா பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் சத்யராஜ் சார் ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம சூப்பர் ஸ்டாரு. இதில் வந்து அவன் நண்பன்டான்னு சொல்கிற மாதிரி நண்பன்னு சொல்லிட்டாப்ல. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு நல்ல ஒரு 2 பேருக்கும் ரொம்ப ஷார்ட் சீன் தான், பட் அது ரொம்ப ஒரு இமோஷனாகவே இருந்துச்சு அது. அண்ட் ஸ்ருதி ஹாசன் உலகநாயகனோட டாட்டர் இதில் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம ஆடியோ லான்ச்சில் நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி எனக்கு அவங்களோட எக்ஸ்பிரஷன், ஷீ இஸ் அ குவீன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அந்த சேட் அந்த கிரைங் சீனு வேற யாருனாலும் இந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த லுக்கு அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரிஜினலா கிரௌட ஒரு ஹியூஜ் கிரௌட அட்ராக்ட் பண்ற ஒரு ஹீரோவும் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரீன் கொண்டு வர ஒரு டைரக்டரும் 2 பேரும் ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்காங்க. அதனால இவ்வளவு இது பிஜிஎம் வெரி தானாங்க. ஒன்னொன்னுக்கும் ஈவன் ஃபார் பிளாஷ்பேக், ஈவன் ஃபார் அந்த ஸ்லோ அண்ட் அந்த அப் அண்ட் டவுன்ஸ்ல கொண்டு வரும்போதும் வந்து அவரோட இது பேக் போன் மாதிரி இருக்கு. மெயின் வில்லன்னு நாகார்ஜுனா சொன்னாங்க, ஆனா அவரை விட சௌபின் தான் கலக்குறாரு. படம் ஃபுல்லாவும் அவர் தான் வர்றாரு. தலைவரை டார்ச்சர் பண்றது அந்த ஆள் தான். நாகார்ஜுனாலாம் அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை, தலைவர் ஈஸியாக முடிச்சிடுறாரு. அதனால நாகார்ஜுனா கேரக்டர் இன்னும் வெயிட்டா குத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட்டா குத்துருக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அமீர் கான், தலைவர், உபேந்திரா 3 பேரும் ஸ்மோக் பண்ற ஒரு சீன் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் குத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிளாஸ்ட். ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவராலா ஒரு அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். 2 எதனால கம்மியா கொஞ்சம் லேக் செகண்ட் ஹாஃப்ல மட்டும். அது ஸ்டோரி உள்ள போறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது தவிர மற்றபடி ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் டிஃபரெண்டா வேரியேஷன் கொடுத்து அது வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸா அப்படி மேல தூக்கி விட்டுறாரு அனிருத். ஹேட்ஸ் ஆஃப் டு அனிருத். ஒரு 50 years ஆஃப் ரஜினிக்கு பக்கா ட்ரீட் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ கிளைமாக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, அது உண்மையா? ஆமா, கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கு. பட் எல்லாமே வந்து ஒரு படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் தாங்க. 5-6 ட்விஸ்ட் இருக்குங்க படத்துல. லாஸ்ட் 20 minutes ஃபுல் விசில். இட்ஸ் a vintage ரஜினிசம் ஷோ மாதிரி லாஸ்ட் ட்ரிபியூட். ஆமா விசில் தான் சார். அது வந்து பாக்குறவங்க ஏன்னா கதை சொல்லுங்க, லாகிலாம் சொல்றதுலாம் வந்து பைத்தியக்காரன் சொல்லுவான். கதை எப்படி சொல்லுவீங்க? இந்த படத்தோட கதையை சொல்லனா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, இன்ட்ரோலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி டேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. பைத்தியக்காரனா நாங்க எங்களுக்காக தலைவர் நடிக்கிறாரா, நாங்க பாப்போம் 1000 தடவை நாங்க பாத்துக்கிறோம் சொல்றேன். அலாங் தட் சௌபின் சாரோட ஒரு பார்ட்னர் ஒரு லேடி இருப்பாங்க. அதுல அந்த சீன் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். இட் இஸ் ரியலி அமேசிங். நம்ம விக்ரம் படத்துல ஏஜென்ட் தீனா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இதுல ஒரு லேடி இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் டூயிங் an amazing job. அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சீனை கிரியேட் பண்ணி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல வந்து நிறைய பேர் வந்து லேக் இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா? எனக்கு எந்த லேக்குமே தெரியல. நான் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப மீட்டா இருக்கு, which is a good thing. ஏன்னா யாரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடல. ஏன்னா நிறைய பேர் வந்து குறை சொல்ற காரணம் என்ன, ட்ரெய்லர் அப்படி இருந்துச்சு, படத்துல வந்து சப்பையா போயிருச்சுப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ மீட்டா வச்சு கொடுத்தது 0 எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ். இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் அங்கிருந்து வந்தேன், ஒரு ரிக்ரெட் இல்லை, எனக்கு லேக் இல்லை, எனக்கு ஃபுல்லா ஸ்லோ மோஷனா கொண்டு போய் எப்போ ஒரு ஆள் சீட்டு விட்டு எலும்புற நினைக்கிறாங்களோ அப்படியே உட்கார வச்சுட்டாப்ல படத்துல. அந்த மியூசிக் எவ்ரிதிங் வாஸ் நைஸ். நாங்க தலைவருக்குனே வந்து 10க்கு 10 11 கொடுக்குற ஆளுங்க. லோகேஷ் கனகராஜுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கிரீன் பிளே வந்து அவ்வளோ ஸ்பீடா இருக்கு. மோஸ்ட்லி இன்செர்ட் கிடையாது. ஏன் இன்செர்ட் இது இவ்வளவுதான் சொல்றேன்னா, ஒரு யூனியன் லீடர்னும் போது அவர் அந்த கன்னடா ஹீரோ தான் கரெக்டா செட் ஆகுறாரு அந்த கெத்துக்கு. ஒரு மெக்சிகன் டான் வராரு அப்படின்னா தனி வரன்ல அரவிந்த் சாமி மாதிரி தான். எப்படி ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோ தமிழ் சினிமா பார்த்துச்சோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ முறையா ஒரு ஸ்டைலிஷ் மெக்சிகன் ஒரு டான் எப்படி இருப்பானா அது அமீர் கான் தான். ஸோ அதை வந்து கரெக்டாக லோகி செலக்ட் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு டம்மி டானை தூக்கி போட்டுருந்தா படம் நல்லா இருக்காது. அமீர் கான் வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, பக்காவா இருக்கு. வச்சு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேனாக்கா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ். இப்போ நானே இன்னைக்கு வந்து 4 ஷோக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கே வச்சிருக்கிறேன். நாளை சண்டே வரைக்கும் நான் ஃபுல்லாக படத்தில் தான், நம்மளுக்கு அதான் ஹோம் இன்னைக்கு. ஸோ as a ரசிகன் நான் என்ஜாய். ஓகே, படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றாங்க, அது உண்மையா? ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, அது நான் எப்படி சொல்ல முடியும்? இது நான் சொல்லிட்டேனாக்கா நீங்க போட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ படம் சீக்கிரட்டாகவே இருக்கும், அந்த ஹிண்டாகவே இருக்கட்டும். பாருங்க, கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த ட்விஸ்ட், அந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்ம எல்லாம் சொல்லுவோம் லோக்கியில வந்து இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டானு. இந்த படத்துல அப்படி எதுவும் ரொம்ப இல்லை. கரெக்டாக இந்த ஃபிளாஷ்பேக் கொண்டு வந்தது. எல்லாரும் வந்து நிறைய பேர் மக்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. ஏன்னா அப்பனா ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஏதோ கொண்டு வராங்களா, அப்படிலாம் இல்லை.
இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட். தட்ஸ் அ குட் திங். எப்படி ட்ரெய்லர் கொண்டு வந்து ஒரு ஆளை எப்படி குழப்பி விடணும். நான் ட்ரெய்லர் எப்பவும் பார்க்க மாட்டேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும். இந்த வாட்டி பார்த்தேன் ட்ரெய்லர் மிட்டாக இருந்துச்சு. ஐ ஹாப்பி. ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், ஒரு நெகட்டிவ் அவுட்புட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து உட்காந்து பார்த்தேன். ரசிகர்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை.